நாங்கள் தெரிவித்துக் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான வேளையிலே இயேசு கிறிஸ்து சிலுவை நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய சிலுவையின் பாடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான நேரத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ இனி அலைந்து திரிவதில்லை. வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், விரக்தியான எல்லா வழிகளிலும் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இனி நீ அலைந்து திரிவதில்லை. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று உன்னையும் என்னையும் படைத்த தேவன் சொல்லுகிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இஸ்ரவேலே, நீ திரும்பு என்று சொல்லுகிறார். அவர் நம்மை திருப்ப வேண்டும் என்று ஒரு திருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அந்த திருப்பமே நம்முடைய வாழ்க்கையிலே பல வித்தியாசங்களை, பல வளர்ச்சிகளை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்மை எடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். உன் வாழ்க்கையில் நீ மாற்றப்படுவாயானால், உன் உள்ளம் மாற்றப்படுமானால், உன்னுடைய எல்லா விதமான நற்கிரியைகள் எல்லாம் உனக்குள்ளே தரித்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. நீ இன்று திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னையும் என்னையும் படைத்த தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு நோக்கம் உண்டு. நீயும் திரும்ப வேண்டும். நீ திரும்பும்போது தான் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீ திரும்பும்போது தான் ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் உன்னை தேடி ஆண்டவர் கொடுக்க முடியும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீ திரும்பு என்று. அப்போ பாருங்க, நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால், நீங்களும் நானும் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம் அருவருப்புகளை அகற்றிவிட்டோம் என்று சொல்லி. அது அல்ல. தேவனுடைய பார்வையிலே இன்னும் அருவருப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பு, நீ திரும்பு. ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இந்த சிலுவையின் பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களில் நீ திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலே, நீ திரும்பு. நீ திரும்புவதற்கு மனதாக இருந்தால் நீ என்னிடத்தில் திரும்பு என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ இந்த அருமையான நாட்களிலே அப்படி திரும்பும்போது உண்மையான முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு நாம் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்க ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு காலங்களாய், இவ்வளவு நாட்களாய் நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம், நன்மையை தேடி திரிந்து கொண்டிருக்கலாம், ஆசீர்வாதங்களை தேடி தெரிந்து கொண்டிருக்கலாம், வெற்றியுள்ள வாழ்க்கையை தேடி தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ திரும்ப வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் திரும்பாத பட்சத்தில் இருப்பீர்களானால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ திரும்பு என்று சொல்லி. இந்த நாட்களில் நீ அலைந்து திரிவதில்லை. ஒருவேளை நீங்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கலாம். இது நான் ஜெபிக்க போகிறேன். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கும்போது நிச்சயமான ஆண்டவர் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் வைக்கிறவராய். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சோத்திரிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காய், இந்த பிரசனம் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதுள்ளவனாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று சொன்னீரப்பா. யாரெல்லாம் முழு மனதோடு கூட என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லி அப்பா நீ கேட்டுக்கொண்டதன் நிமித்தமாக பிள்ளைகள் திரும்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய அலட்சியங்களை மாற்றி ஆசீர்வாதங்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையினால் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தப்பா. தர்மையாக இந்த 4ஆம் மாதத்தில் இயேசுப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய பாடுகளை அப்பா தியானித்து ஆண்டவரே எல்லாவற்றும் ஒரு மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையை தாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. தர்மையான வேணும் பிரசனம் கூட இருக்கட்டும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.